நீ என்ன சொல்ற புரியல, புரியுற மாதிரி சொல்லு. புரியுற நீ என்ன சொல்லணுமா? தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் பேசு. ஒன்லி ஹிந்தினா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது. சொல்லு. என் வண்டியை லாக் பண்ணிருக்கேன், நான் 3 மணி நேரமா வண்டியை உள்ள நிப்பாட்டிருக்கேன், அதுக்கு காசு கொடுத்திருக்கேன். வண்டியை வெளியில எடுத்துட்டு வந்து லக்கேஜ் எடுத்து வைக்கிறதுக்குள்ளார நீ எடுத்து லாக் பண்ணி வச்சுட்டு வந்து கேட்டா 500 ரூபாய் ஃபைனுங்கிற. சரி 500 ரூபாய் ஃபைனை கொடுனா லாக் எடுக்க மாட்டேங்கிற. ஒன்னு இங்கிலீஷ்ல சொல்லு நீ பேசுறத, இல்ல தமிழ்ல பேசு. எனக்கு ஹிந்தி தெரியாது, என்ன பண்ணுங்கிற? உனக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாதுன்னா எதுக்கு வேலைக்கு வர்ற? நீ பேசுறது எனக்கு புரியுதா? நீ என்ன தெனாவட்டா வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற? எங்களுக்கு வேலை பாக்குறது தான் உனக்கு சம்பளம், சரியா? யார் சொன்னது? யார் சொன்னது? யாரா சொன்னது? We don't speak anything. வா இன்னைக்கு நீங்க வாங்க. We don't speak anything. சொல்லு. गाली दे रहे हो ना? என்ன சொல்லு சொல்லு. வர சொல்லு, உன்னோட சூப்பர்வைசர் வர சொல்லு, தமிழ் தெரிஞ்சால வர சொல்லு. இன்னைக்கு பேசுவோம், இன்னைக்கு ஒரு முடி கட்டுவோம். இந்த 500 ரூபாய் ஃபைன் என்னன்னு கேட்போம். 2 பேரும் சம்பளம் வாங்குறீங்கல்ல, உட்காந்து தானே இருக்கீங்க, வர சொல்லு. உங்களை எல்லாம் கேட்க ஆளே இல்லங்கிறது. ஒரு நாள் வந்ததுக்கே எங்களுக்கு இந்த பாடப்படுத்துறீங்களே. டெய்லி வந்துட்டு போறவனுக்கு எப்படி இருக்கும்? காலிவர் மேனேஜர், காலிவர் ஏர்போர்ட் அத்தாரிட்டி மேனேஜர். டெல் ஹூ? கம்ப்ளைண்ட் ஆபீசர் எங்க இருக்கான்? நீ லாக் பண்ணிட்டு நீ பாட்டி உள்ள உட்கார்ந்துருக்க. कंप्लेंट ऑफिसर यार, कंप्लेंट ऑफिसर हु इज द मैनेजर? कॉल द मैनेजर. हेलो, हु इज द सुपरवाइजर? नो आइडिया. आप जाके उधर बात करो यार, मेरे से कर रहे हैं. मैं एंट्री मैन हूँ, नॉट ए मैनेजर, राइट है? टेल हु इज द सुपरवाइजर? आई वांट टू स्पीक सुपरवाइजर. சார், நானும் இங்கே தமிழ் பர்சன் தான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். தமிழ் பர்சனுக்குலாம் இன்சார்ஜாக இப்போ நான் தான் இருக்கேன் பொறுப்பில். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து நியர்லி ஒரு 6 மந்த்ஸ்க்கு பிஃபோர் நடந்த பிரச்சனை தான். அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அவர் மேலே நாங்கள் அத்தாரிட்டிலேருந்து நாங்கள் எங்கள் கம்பெனி மூலியமாக ஸ்டெப் எடுத்து அவரை வேலையை விட்டு தூக்கிட்டோம். அந்த பேசஞ்சர் யாரோ அந்த வீடியோ எடுத்தவங்க இன்றைக்கி அது தேவையில்லாமல் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. அவர் வேலையை விட்டு தூக்குனதுக்கப்புறம் இங்கே நாங்கள் தமிழ் பர்சன் அதிகமாக இருக்கோம், ஹிந்தி பர்சன்ஸும் இருக்காங்க. ஆனால் அவங்கள விட நாங்கள் தான் இப்போ ப்ராப்பராக வந்து எல்லாருமே கரெக்டாக எந்த ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து பெரிய ப்ராப்ளம் ஆக்கிறது வேஸ்ட்டு.